ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு சாதம், உளுந்து சாதம் சொல்லுவோம் இல்லையா, உளுந்து சோறு. இன்றைக்கி இதுதான் நான் இன்றைக்கி பொங்கியிருக்கிறேன். இந்த உளுந்தம் பருப்பை லேசாக வறுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போடலாம். போட்டுட்டு அதில் லேசாக 2 சீரகம், ஒரு 2 வெந்தயம் போட்டு 2 பல் பூடு அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அப்படி வேக வச்சு எடுத்துகிட்டு மேலே தேங்காய் பூ போட்டு வேணும்னா சாப்பிட்லாம். நான் அது போடலை. இந்த மாதிரி வெறும் ஜீரகம், 2 வெந்தயம், ஒரு பூடு மட்டும் போட்டு நம்ம ஒரு ஆளுக்கு சமைக்கும் போது வேணுங்கிறத நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். என்ன ஹெல்த்துக்கு ஒத்துக்கிடுமோ, நம்ம வயிற்றுக்கு என்ன ஒத்துக்கிடும், நம்ம உடம்புக்கு எது சேரும், ஏஜுக்கு என்ன எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஃபுட்டு எடுக்கிறோம். ஓரளவு சத்துள்ளது. சத்துன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானடியாக ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிடணும். இந்த சாதத்துக்கு மேலே நாம் கொஞ்சமாக அப்படி நல்லெண்ணெய் அப்படி விட்டு அதில் இந்த எள் துவையல் இருக்குது பாருங்கள். இந்த எள் துவையல் வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். எள் துவையல் அரைச்சிருக்கிறேன். எள் நமக்கு ஒரு துண்டு, சின்ன துண்டு தேங்காய், அதோடு சேர்ந்து காஞ்ச மிளகாய், நம்ம மிளகாய் வற்றல் சொல்லுவோம், அது சின்னதாக ஒரு முத்துக்குள்ள புளி, உப்பு சேர்த்து வச்சு அரைக்கணும். எள் தனியாக ட்ரையாக வறுத்துக்கிடணும், மிளகாய் வற்றல் வறுத்துக்கிடணும், தேங்காய், உப்பு, புளி, தேங்காயில் பேருக்கு சின்ன துண்டு எல்லாம் போட்டு அரைச்சி, இது இந்த உளுத்தப்பருப்பு சாதத்துக்கு எள் துவையல் தான் சரியான மேட்சிங்கு. அதோடு நமக்கு அப்பளமும் நம்ம அரிசி மாவில் செஞ்ச கோல் வத்தல். இந்த கோல் வத்தல் குச்சி வத்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்பளத்தை உடச்சி போட்டு பொரிச்சாச்சு. ரொம்ப சூப்பரான சுவையான உணவு. இதுக்கு மேட்சிங் வாழைக்காய் பொரியல் அல்லது வெண்டைக்காய் பச்சடி. நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில் பக்கம்லாம் அவியல் வச்சு கூட சேர்த்து சாப்பிடுவோம். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.